இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு ப்ராப்ளத்தோடு தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. இங்கே பாருங்கள், இந்த 2 ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து கொடுத்ததுங்க. இந்த 2 ப்ளவுஸும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸ் தான். நான் ரெண்டையுமே அளந்து காமிக்கிறேன் பாருங்கள். நெக்கு வந்து 2 ப்ளவுஸ்க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். அதாவது ஒரு சைடோட ஃப்ரண்ட்டோட அளவே வந்து எக்ஸஸாக இருக்குது ஒரு ப்ளவுஸோடு இன்னொரு ப்ளவுஸு. இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸ் தான் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. அது 6 ப்ளவுஸ் கொடுத்தாங்க. 3 நார்மல் ப்ளவுஸு, 3 லைனிங் ப்ளவுஸு. ஃபஸ்ட்டு 3 நார்மலையும் தைச்சி கொடுத்துருந்தேன் நேற்று. இதையும் அளக்குறேன் பாருங்கள். நான் இது வந்து எல்லோ கலர் வந்து நான் தைச்சது. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். ஒரு 1/4 இன்ச், ஒரு 1/2 இன்ச் இருக்குது. ஒரு 1/2 இன்ச் டிஃப்ரெண்ட்டில் தான் நெக்கோட லென்த் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு லைட்டாக லூஸ் வரும் கண்டிப்பாக. இது வந்து ரொம்ப நெக்கு லூஸாக இருக்குதுன்னு சொல்லி கொண்டாந்து கொடுத்தாங்க. சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு. 2வதாக கொடுத்த ப்ளவுஸ் தான் இந்த பர்பிள் கலர் ப்ளவுஸு. ரெண்டுக்குமே இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்புறம் கை பார்த்திங்கன்னா லூஸாக தான் இருந்தது. அந்த ப்ளவுஸை விட இந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்தது. நான் இதை போட்டு பார்க்க சொல்லியே வாங்கிட்டு வந்து தைச்சேன். போட்டு பார்த்தாங்க, கரெக்டாக இருந்தது இந்த பர்பிள் கலர் ப்ளவுஸ். ஸோ அதை வச்சு நான் வந்து கை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைடு அடித்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேருக்கு வருது. எனக்கே என்னோடய கஸ்டமர்ஸ்லேயே 2-3 பேருக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் என்கிட்ட தைக்கிறவங்களுக்கு வருது. அதுவும் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் வயசானவங்க கொடுக்குறது எல்லாமே நார்மல் ப்ளவுஸாக தான் இருக்கும். அவங்க கொடுக்குற ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி அவங்க கொடுக்குற ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் அது நம்ம தைச்சி கொடுக்கும்போது கழுத்து லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, கை லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது, அளந்து பார்க்கும்போது, நான் ஆல்ரெடி அளந்து தான் கொடுப்பேன், கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி தான் கொடுப்பேன், கரெக்டாக இருக்கும். ஆனால் அவங்க போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனால் வருதுன்னு எனக்கு நிஜமாகவே புரியலைங்க. நானும் நிறைய வீடியோஸ் பார்த்து எல்லாமே கரெக்ட் பண்ணி நான் வந்து தைச்சி கொடுக்குறேன். ஆனாலும் ஏதோ ஒரு சில கஸ்டமருக்கு இந்த மாதிரி வருது. அந்த க்ரீன் கலர் ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா நான் போட்டு பார்க்க சொன்னேன். அது கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது, கழுத்து லூஸாக தான் இருந்துச்சு. ஆனால் அது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இதுவும் கரெக்டாக இருக்குங்கிறாங்க. ஆனால் இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது ரெண்டுத்துக்கு நடுவில். இது எதனால் இருக்குன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை எப்படி சரி பண்ணலாங்கிறது யாராவது சொல்யூஷன் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். ஏன்னா இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. எனக்கு கொஞ்சம் அடிக்கடி எனக்கு வர கம்ப்ளைண்ட் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நெக் லூஸ் மட்டும்தான், வேறு எதுவுமே வராது. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்கு மட்டும் லூஸ் வருது அப்படின்னுவாங்க. அது கஸ்டமரோட லைனிங் அளவு ப்ளவுஸ்லேயே ஃபால்ட்டாக, அது அவங்க கொடுக்குறது அப்படியா இல்லை நான் தைக்கிறது அப்படியான்னு எனக்கே ஒன்றும் புரியலைங்க. இந்த மாதிரி நான் செக் பண்ணி பார்த்தாலும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அதுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் வராது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். அந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கூட ஒரு சிலருக்கு வராது. ஆனால் கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.